ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபுல் ஐபிஎல் ஆட மாட்டார்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் எந்த மேட்ச் வரைக்கும் ஆடுவார், எப்போ வரைக்கும் அவருக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆமாங்க, முஸ்தபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா மேட்சுமே வர மேட்ச்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் ஒரு முக்கியமான பிளேயராக ஆகிட்டார் சிஎஸ்கேல. அதை பார்த்த பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் என்னன்னு தெரில, இவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரில, நீ என் நாட்டுக்கு திரும்பி வான்னு சொல்லிட்டு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு பிசிசிஐ கிட்ட இல்லை, அவர் எங்களுக்கு ஃபுல் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. பிசிசிஐயும் போயிட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஒத்துக்கலை, அவர் எங்களுக்கு வேணும், நேஷ்னல் டியூட்டி அவருக்கு இருக்குது, நாங்கள் வேர்ல்டு கப் முன்னே எங்கள் டீம் லெவல்ஸ் வச்சு நாங்கள் ஒரு சீரீஸ் விளையாட போகிறோம் மற்ற டீம் கிட்ட, அதனால் அவர் வேணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி அவர் எங்கள் டீமுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டாங்க. அதனால் நான் முஸ்தபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் விளையாட மாட்டாருங்க. அவருக்கு ஆல்ரெடி ஐபிஎல் ஏலம் எடுக்கும்போது மே நடுவில் 15-14 வரைக்கும் விளையாடலான்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஏப்ரல் 25-26 எங்களுக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சும்மா இருப்பாங்களா, சரி நாங்கள் அனுப்புகிறோம், இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சொல்லிட்டு கரெக்டாக மே 2 வரைக்கும் என்ஓசி கொடுத்துருக்காங்க நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு. அதனால் அவர் மே 2 வரைக்கும் தான் சென்னை அணியில் இருப்பார். அதுக்கு மேலே அவர் சென்னை அணியை விட்டு விலகிடுவார் என்று தகவல் வெளியாயிடுச்சுங்க. ஏன்னா நல்ல போலருங்க முஸ்தபிசுர் ரஹ்மான். அவர் வந்தனாலே என்னன்னு தெரியல, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு போலிங் சூப்பராக இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் போலரே இல்லை நம்ம சென்னை அணியில். அவர் வந்ததுனால அந்த ஸ்லோவர் கட்டர் சென்னை பிச்சுக்கு சூப்பராக சூட்டபிள் ஆகுது. அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம டீமுக்கு போலிங் நல்லா டெத்தில் இருக்குங்க. ஏன்னா பத்திரானா கூட செம ஃபார்மில் இருக்கார். அவரோட வேகமும் இவரோட ஸ்லோவர் கட்டரும் தான் நம்ம சென்னைக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமே இது வரைக்கும் இருக்குது. அதனால் அவர் இதுமாரி போயிடுன்னு சொல்லிட்டு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இருக்கிற வரைக்கும் வர மேட்ச்லாம் கொஞ்சம் ஜெயிச்சுனா பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டா கூட அதுக்கு மேலே பத்திரனா வச்சு நம்ம தலைகள் எதனா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கண்டிப்பாக டீம் வெற்றி பெறுவோம் நான் நினைக்கிறேங்க. அதனால் வர போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சாதாங்க பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்கும்போது நிறைய மேட்ச் ஜெயிச்சு டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எலிமெண்ட்ரி குவாலிஃபயர் சொல்லிட்டு 2 சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் குவாலிஃபயரில் தோற்றா கூட எலிமெண்ட்ரியில் நோ சான்ஸ் வச்சு நீங்கள் ஃபைனல் போய்ட்டு கப் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வர மேட்ச்சில் ஜெயிச்சா தான் நம்ம டாப் 2ல் முடிக்க முடியும். எத்தனை பேர்லாம் முஸ்தபிசுர் ரஹ்மான் போயிட்டு அவரை மிஸ் பண்ணி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.